வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறது ஸ்ரீபாலா விலாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீபாலா. இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இந்து கடவுள்களில் ரொம்ப முக்கியமானவர். ராமாயணத்தில் முக்கியமான கேரக்டரான ஹனுமானை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். யார் இந்த ஹனுமான்? இவரோட பிறப்பு என்ன? இவர் எப்படி சிரஞ்சீவி ஆனார்? இவர் தீவிர ராம பக்தனாக இருந்தார். இப்போ இந்த கலியுகத்தில் எங்கே இருக்கார் அப்படிங்கிற பற்றியும், இவர் துவாபர யுகத்தில், ஆனால் மகாபாரத காலத்தில் அர்ஜுனன் பீமனை சந்திச்சாருல, அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இவரோட பிறப்பை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இவரோட பெத்த அம்மாவான அஞ்சனையோட முன்ஜென்மத்தை பற்றியும், அஞ்சனை போன ஜென்மத்தில் யாராண்டாங்க, அவங்களுக்கு போன ஜென்மத்தில் அவங்களுக்கு கிடைச்ச சாபத்தை பற்றி சொன்னேன். அஞ்சனை போன ஜென்மத்தில் புஞ்சிகஸ்தலைன்னு பேரில் பிரம்மாவோட சபையில் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு அப்சர கன்னிகையாக பிறந்தாங்க. ஒரு நாள் அவங்க பூலோகத்துக்கு வந்தாங்க. அப்போது ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த முனிவரை சுற்றி எறும்பு போத்து உருவாகியிருக்கு. அந்த எறும்பு பொத்தையும் அந்த முனிவரையும் பார்க்கும்போது புஞ்சிகஸ்தனையோட கண்ணுக்கு அந்த முனிவர் ஒரு குரங்க மாதிரி, அவங்க கண்ணுக்கு அந்த முனிவர் ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனாக ஒரு குரங்க மாதிரி தெரிஞ்சார். புஞ்சிகஸ்தலை அந்த முனிவர் மேலே அந்த பழங்களை வீசி அந்த முனிவரோட தவத்தை கழிச்சிட்டான். கோவப்பட்ட முனிவர், இவ்வளோ தவ வலிமையை மேற்கொண்ட என்னோட தவத்தையே நீ கழிச்சிட்டியே, நீ அடுத்த ஜென்மத்தில் இந்த பூமியில் ஒரு சாதாரண மனுஷியாக பிறப்ப, நீ வளர்ந்து பெரியவளாகி எந்த ஆணை நீ ஆசையோடு பார்க்குறியோ அப்போ நீ குரங்கா மாறிடுவ அப்படின்னு அந்த முனிவர் சாபம் கொடுத்தாரு. புஞ்சிகஸ்தலையும் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு சாப விமோச்சனம் கேட்கறா. அப்போ மனமிறங்கின அந்த முனிவர், நீ அடுத்த ஜென்மத்தில் என்னன்னா குரங்கா மாறினாலும் உன் கணவன் உன் மேலே ரொம்ப பாசத்தோடு இருப்பான். உனக்கு அந்த சிவபெருமானே மகனாக பிறப்பாரு. நீ எப்போ அந்த குழந்தைய பெற்றிருக்கிறியோ அப்போ உன்னோட சாபம் நீங்கி நீ சாதாரண மனுஷியாயிடுவ, அப்புறம் நீ தேவலோகம் போயிடுவேன்னு சொன்னார். இது இப்படி இருக்க, அதாவது ஒரு பக்கம் புஞ்சிகஸ்தலைக்கு கிடைச்ச சாபம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் திரேதா யுகத்தில் குஞ்சரன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் ரொம்பவும் நல்லவர். அவர் தீவிர சிவபக்தன். அவர் சிவபெருமானை நோக்கி தவம் புரிஞ்சு ஒரு வரம் கேட்டார். சிவபெருமானும் அவன் முன்னாடி காட்சி தந்து, உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொன்னார். அதுக்கு, எனக்கு ஒரு தைரியமான வீரமிக்க ஒரு அழகான மகன் வேணும்னு கேட்டார். அதுக்கு சிவபெருமான், உன்னோட கர்ம வினைப்படி உனக்கு ஆண் குழந்தை பிறகுற பாக்கியம் இல்லை, ஆனால் பயங்கரமான கற்புக்கரசியாக நீ ஒரு மகளை பெற்றிருப்ப. உன்னோட பொண்ணு மூலமாக என்னோட அம்சத்தில் உனக்கு ஒரு பேரம் பிறப்பான்னு சிவபெருமான் வரம் கொடுத்தாரு. அப்படி மகாராஜா குஞ்சரனுக்கு அந்த தேவலோக பெண் புஞ்சிகஸ்தலை அஞ்சனைன்னு பேரில் ஒரு சாதாரண மனுஷியாக பிறந்தா. அப்படியே வானர குல அரசனான கேசரியை பாட்டு ஆசைப்பட்டு குரங்கா மாதிரி கல்யாணம் பண்ணிப்பாங்க. நம்மளோட இமேஜினேஷன் படி அஞ்சனா தேவி அனுமனை பெற்றிருக்கும் போதும் கேசரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கேசரியோட இல்லற வாழ்க்கை நடத்தும் போதும் அவங்க சாதாரண மனுஷன் இருக்க மாதிரி நம்ம எல்லாருமே இமேஜின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கேசரியை பற்றி சொல்லிடுறேன். இந்த கேசரி வேற யாரும் இல்லை, நம்ம குரு பகவான் ப்ரஹஸ்பதிங்கிற வியாழனோட பையன்தான். நிறைய பேர்த்துக்கு குரு பகவான் ப்ரஹஸ்பதியோட பையன்தான் கேசரின்னு யாருக்கும் தெரியல. கேசரியும் அஞ்சனையும் நல்லா இல்லற வாழ்க்கை நடத்தினாங்க, ஆனால் அவங்களுக்கு குழந்தைய பிறக்கல. அப்போ கேசரி அஞ்சனையை ஊக்குவிச்சாரு. அஞ்சனை இந்த கலியுகத்தில் நம்ம எல்லாரும் திருப்பதின்னு சொல்லக்கூடிய அந்த திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் சிவனையும் வாயுவையும் நோக்கி தவம் புரிஞ்சாங்க. அஞ்சனை தவம் புரிஞ்ச அந்த மலை தான் இன்னைக்கு கலியுகத்தில் நம்ம எல்லாருமே அந்த அஞ்சனாட்ரி மலை அப்படின்னு சொன்னோம். அது சிவபெருமானுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு.
சிவபெருமான் வாயு பகவானையும் கருட பகவானையும் அனுப்பினார். அதாவது அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, நான் என்னோட 11வது ருத்ர அவதாரமா பூமியில வானர் குலத்துல வானர் குல அரசனான கேசரிக்கும் பூமியில சாதாரண மனுஷியா பொறந்த குஞ்சிகஸ்தலைங்கிற அந்த அஞ்சனைக்கும் நான் மகனா பொறக்க போறேன். வாயு தேவா நான் உங்களுக்கு ஒரு விதமான மகனா பொறக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. வாயு தேவனும் அதை ஒத்துக்கிட்டாரு. ஒரு பக்கம் அஞ்சனை பயங்கரமா தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்று பக்கம் மகாராஜா தசரதன் தனக்கு பசங்க வேணும்னு புத்திர காமிஷ்டி யாகம் நடத்தினாரு. யாகத்தை பார்த்து மெய் சிலிர்த்து போன அக்னி பகவான் தன்னோட மனைவியான ஸ்வாகா தேவியை அனுப்பினாரு. ஸ்வாகா தேவியும் குடிச்சா குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு பிரசாதத்தை அஞ்சனை கிட்ட குடிச்சா குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அந்த பிரசாதத்தை அவரோட மகாராஜா தசரதருக்கு கொடுத்து, இந்த பிரசாதத்தை உன்னோட 3 மனைவிகள் கிட்ட கொடுன்னு சொன்னாரு. அப்படி ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன்னு 4 மகன்கள் பிறந்தாங்க. அப்போ அங்க வந்த கருட பகவான் ஒரு முழு கழுகு உருவத்துக்கு மாறி அந்த பிரசாதத்துல கொஞ்சோன்னு எடுத்துட்டு போய் வாயு பகவான் கிட்ட கொடுத்தாரு. வாயு பகவான் அந்த பிரசாதத்தை அஞ்சனைக்கு கொடுத்தாரு. அஞ்சனையும் அதை சாப்பிட்டு பிரெக்னென்ட் ஆனாங்க. அப்படி அவங்களுக்கு ஹனுமான் பிறந்தாரு. ஹனுமான் பிறந்தவுடனே அவங்களோட சாபம் நீங்கி அவங்க சாதாரண மனுஷன் ஆயிட்டாங்க. ஹனுமான் பிறந்தது மார்கழி மாதம் அமாவாசை திதி மூல நட்சத்திரம். அதுதான் ஹனுமானோட உண்மையான பிறந்த நாள். ஆனால் ஹனுமான் பௌர்ணமியில் பிறந்தாருன்னு சொல்லி நம்ம எல்லாருமே பௌர்ணமி ஹனுமான் ஜெயந்தி கொண்டாடுறோம். ஒரு வருஷத்துக்கு 2 ஹனுமான் ஜெயந்தி கொண்டாடுறது ரொம்பவும் தப்பு. இப்போ மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி மூல நட்சத்திரம் 3மே சேர்ந்து வரக்கூடிய அந்த நாள் வரவே இல்லை இப்போ. அதனால தான் இந்த வருஷம் ஏப்ரல் 6ஆம் தேதி ஹனுமான் ஜெயந்தி கொண்டாடுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வருஷத்தான் ஹனுமான் ஜெயந்தி கொண்டாடுறது சரியா தப்பா? இல்லை ஒரு வருஷத்துக்கு 2 ஹனுமான் ஜெயந்தி கொண்டாடுறது சரியா தப்பா? அமாவாசை தேதி மூல நட்சத்திரம் மார்கழி மாதம் இதுங்க 3மே ஒன்றா சேரக்கூடிய இந்த நாட்களில் ஹனுமான் ஜெயந்தி கொண்டாடுறது சரியா தப்பான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ ஹனுமான் சூரியனை முருகனை பற்றி பார்க்கலாம். கேசரியும் அஞ்சனையும் வேலை விஷயமா வெளியில் போயிருப்பாங்க. அப்போ ஹனுமானுக்கு பசி எடுத்துச்சு. ஹனுமான் சூரியனை பார்த்து அதை பழம்னு நினச்சி இதை சாப்பிட்டா நமக்கு பசி அடங்கணும்னு சூரியனை பழம்னு நினச்சி அதை முழுங்க பார்த்தாரு. அன்னைக்குரா சூரிய கிரகணம். அதாவது நவகிரகங்கள் ஒருத்தரான ராகு பகவான் பாடி மனுஷனா பாடி பாம்பா, அதாவது மனுஷ தலை, மனுஷ உடம்பு, கால்களுக்கு பல பாம்பு வால், 4 கைகளில் ஒரு கையில் எதுவும் இல்லாத மாதிரியும், இன்னொரு கையில் திரிசூலம், மற்ற 2 கைகளில் வால் கேடயம் ஏந்தி தன்னோட வாகனமான கருப்பு சிங்கத்து மேலே உட்காந்துக்கிட்டு சூரியனை முழுங்க வந்தாரு. அப்போ ஹனுமான் அதை பார்த்தாரு. அப்போ ஹனுமானுக்கு ராகு பகவான் தென்பட்டாரு. அப்போ இந்த ராகு பகவான் ஹனுமானை பார்த்து, யார் இந்த குரங்கு பையன் சூரியனை நோக்கி வரான் அப்படின்னு நினைச்சாரு. அதை பார்த்த ஹனுமான், இவரும் இந்த படத்துக்காக தான் வந்திருக்காரோ, இவரை பயமுறுத்த வேண்டியதான்னு சொல்லி ஹனுமான் ராகுவை பயங்கரமாக பயமுறுத்தினாரு. அதை பார்த்து ராகு பயந்து போயிட்டாரு. ஐயோ, என்னையே பயமுறுத்துறோம், ஓடிடணும். அப்போ இந்திரன் ராகு கிட்ட, என்ன ராகு இப்படி ஓடி வர்றீங்க அப்படின்னு சொன்னார். ராகு நடந்த விஷயத்தெல்லாம் இந்திரன் கிட்ட சொன்னார். பார்க்கறதுக்கு பாதி மனுஷன் மாதிரியும் பாதி குரங்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாதிரியை என்னை பயமுறுத்திட்டான். அப்படின்னா அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்திரன் தன்னோட ஆயுதமான வஜ்ராயுதத்தை ஹனுமான் நோக்கி வீசினார். அதை ஹனுமானோட தாடையில் பட்டு ஹனுமான் இறந்து போயிட்டாரு. வாயு பகவான் தன்னோட பையனோட நிலைமையை பார்த்து ரொம்ப கோவப்பட்டு, இனிமேல் இந்த உலகத்தில் காற்றே இருக்கக்கூடாது, காற்றை தரப்பட்டாரு. வாயு பகவானோட அந்த முடிவால் காற்று இல்லாமல் எல்லாரும் துன்பப்பட்டாங்க. இந்திரனும் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கவலைப்பட்டாரு.
உடனே சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாவை அம்மா கிட்ட நடந்ததை சொன்னார். அப்போ கோவப்பட்ட பிரம்மா, இந்திரா நீ பாரு, நீ செஞ்ச காரியத்தால் தான் பூமியில் காற்று இல்லாமல் எல்லாரும் துன்பப்படுறோம். இந்த நிலைமை நீடிச்சா ஒரு உயிரின கூட வாழ முடியாது. அவன் ஒரு சின்ன பையன், அவனை போய் ஏன் காயப்படுங்க? ஏதோ கோவத்தில் நான் பண்ணிட்டேன். இப்போ நினச்சாலும் வெக்கமாக இருக்குது. ராகுக்கு பதிலாக அவன்டா சூரியனை முழுங்கி சூரிய கிரகணத்தை உருவாக்குறான்னு போகிறான்னு நினச்சி அவனை தாக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி வா போய் வாயுவை சந்திச்சு பேசலாம். 2 பேரும் வாயு பகவானை சந்திச்சாங்க. வாயு பகவான் 2 பேரும் வாயு பகவானை பிரம்மதேவரும் இந்திரனும் பாட்டாரு. பிரம்மா ஹனுமானுக்கு உயிர் கொடுத்தாரு. நீ எத்தனை வருஷம் வேணாலும் வாழ்வ, உனக்கு சாவு வரக்கூடாதுன்னு பிரம்மன் ஆசீர்வதிச்சாரு. உன் மேல பயங்கரமான ஆயுதங்களை பயன்படுத்திக்க என்னை மன்னிச்சிடு. இன்னிலிருந்து எப்பேற்பட்ட ஆயுதங்கள், ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதங்கள், இடிமின்னலால உனக்கு சாவு வரக்கூடாது இந்திரன் ஆசீர்வதிச்சாரு. நெருப்பால உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு அக்னி பகவானும், காத்தால உன்னை எதுவும் பண்ண முடியாது, நீ என்னை விட ரொம்ப வேகமா பறப்பன்னு வாயு பகவானும், தண்ணியால உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு வருண பகவானும், நீ எத்தனை வருஷம் வேணாலும் உயிர் வாழ்வ, உனக்கு சாவே வரவே வராது அப்படின்னு யமதர்மன் வரம் கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாம ராகவும் கேதுவும் அங்க வந்தாங்க. எனக்கு பதிலா நீயே சூரியனை முழுங்கி சூரிய கிரகணத்தை உருவாக்க மாட்ட. இன்னையிலேருந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வந்தாலும் கூட உனக்கு எதுவும் ஆகாது. கிரகண காலத்துல கூட உன சக்திகள் நல்லாவே வேலை செய்யும் அப்படின்னு ராகு கேது வாழ்த்துனாங்க. அடுத்தடா சூரிய பகவான் சந்திர பகவான் வந்தாங்க. நீ என்னோட அதிக வெப்பத்தை தாங்குங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் ராகுக்கு பதிலாக என்னைய முழுங்கி சூரிய கிரகணத்தை உருவாக்க பார்த்தேன். இதனால என்னோட வெப்பத்தால் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு இன்னும் சூரிய பகவானும், என்னோட குளிரான உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு சந்திர பகவானும் ஆசீர்வதிச்சாரு. சிவபெருமான், நீ என்னோட அம்சம், நீ ராமருக்கு சேவை செய்யலாம் போறதுக்குன்னு சொல்லி ஆசீர்வதிச்சாரு. மகாவிஷ்ணு தன்னோட கதையை கொடுத்தாரு. அப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் ஹனுமானுக்கு நிறையா சக்திகள் கிடைச்சது. அடுத்தது ஹனுமான் எப்படி கல்வி கற்றுக்கிட்டாருன்னு. ஹனுமானுக்கு 17 வயசு இருக்கும்போது ஒரு நாள் அஞ்சனை ஹனுமானை பார்த்துக்க சொல்லிட்டு அவங்க தேவலோகம் போனாங்க. ஹனுமானுக்கு 10 வயசு இருக்கும்போது தான் சூரிய பகவான் கிட்ட எல்லா கலைகளும் கற்றுக்கிட்டாரு. சூரிய பகவான் ஹனுமான் தான் ஹனுமானுக்கு குருவாண்டாரு. ஒரு நாள் ஹனுமான் தன்னோட அப்பாவான கேசரி கிட்ட போனாரு. அப்பா, நீங்க தான் எனக்கு குருவாண்டி எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவரோட அப்பா கேசரி, உனக்கு குருவா இருக்கிற அளவுக்கு நான் எதுவும் கற்றுக்கல, ஆனால் நீ கவலைப்படாத, அன்னைக்கு நீ உன்னை சின்ன வயசுல சூரிய பகவானையே முழுக பாட்டு சூரிய கிரகணத்தை உண்டாக்க பாட்டல, அந்த சூரிய பகவானையே நீ உன்னோட குருவா தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியே ஹனுமான் சூரிய பகவானை நோக்கி போனாரு. அப்போ அங்கே வந்த சூரிய பகவான், என்ன மறுபடியும் என்னை முழுங்க வந்திருக்கியா? என் சின்ன வயசுல தெரியாமல் செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சிருக்கேன், நான் உங்களை குருவாக ஏற்றுக்கிட்டேன். அப்படியே ஹனுமான் சூரிய பகவான்கிட்ட நிறைய கலைகள் கற்றுக்கிட்டாரு. சனி பகவான் வர்சஸ் ஹனுமான் ஸ்டோரியை உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பால ஹனுமானும் பால சனீஸ்வரனுக்கும் நடந்த சண்டையில் ஹனுமான் வின் பண்ணி சனி பகவானோட ஆணவத்தை அடுக்கி அவரை மனம் திறந்த வச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் ஹனுமானுக்கு பிரம்மச்சாரியா இருக்காரு. அவரோட நம்ம கற்றுக் கொடுக்குற சில வித்தைகளை நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. அப்படியே அவரோட சக்தியால் ஒரு பிரம்மச்சாரி பெண்ணை என்ன படைச்சாரு. அவருக்கு ஸ்வர்ச்சலைன்னு பேர் வச்சாரு. நம்ம தமிழ்நாட்டில் சென்னை செங்கல்பட்டு
தெலுங்கானா கம்மம் மாவட்டத்தில் அந்த 2 ஊர்ல மட்டும்தான் ஹனுமான் தன்னோட மனைவியான ஸ்வர்ச்சலை சமேத ஆஞ்சநேயரா காட்சி கொடுக்குறாரு. அடுத்தது ஹனுமானோட 2வது பையனான மகரத்வஜனை பற்றி பார்க்கலாம். மகரத்வஜன் ஹனுமனுக்கும் சுவர்ண மச்சாக்கும் பிறந்த ஒரு பையன். இந்த சுவர்ண மச்சா யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நம்ம ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பிறந்த சக்தி வாய்ந்த ஒரு பொண்ணு. மண்டோதரியோட பொண்ணான சுவர்ண மச்சாக்கு ஒரு சக்தி இருக்கு. அவளுக்கு உருவத்தை மாற்றுற சக்தி இருக்கு. ஹனுமான் லக்ஷ்மணனோட அன்னைக்கு இலங்கையை எரிச்சிட்டு அவரோட உடம்பு ஹீட் ஆகுதுன்னு சொல்லி அவர் கடல்ல கொல்லிச்சாரு. அப்போ அவரோட வேர்வை ஒன்று கடல்ல விழுந்துச்சு. அவர் வேர்வை தொழி ஒன்று கடல்ல விழுந்துச்சு. அப்போ அவரோட வேர்வைய முழு மீன் உருவத்துல இருந்த சுவர்ண மச்சா சாப்பிட்டு அவ பிரெக்னன்ட் ஆகி ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த ஹனுமான் ஒரு வானரமாகவும் சுவர்ண மச்சா ஒரு முழு மீன் உருவத்துல இருக்கிறதுனால அவங்க 2 பேத்துக்கும் போடுற கலவையா பாடி வானரமாகவும் பாடி மீனாவும் மகரத்வஜன் பிறந்தான். ஸ்ரீமத் ராமாயணம் சீரியல் சன் டிவில ஒளிபரப்பாகும் போது அந்த எபிசோட்ல மகரத்வஜனுக்கு என்னோட பேரை தமிழ்ல மச்ச வல்லபன் அப்படின்னு மாற்றி வச்சிருக்காங்க. அந்த சீரியலோட தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்டுங்க, அப்புறம் சீரியலோட ப்ரொடியூசர்ஸ். தெலுங்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உஜ்ஜயினி, ஆனால் மகாராஜா விக்ரமாதித்யன் ஆட்சி பண்ண அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஹனுமான் கோயிலில் ஹனுமான் அவரோட பையன் மகரத்வஜனோட இருக்கக்கூடிய சிலை இருக்கும். எல்லாருக்கும் ஸ்வர்ச்சலை சமேத ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனோம்னா உடனடியா திருமண தடை நீங்கும்னு ஐதீகம். அடுத்தது மகரத்வஜன் எப்படி பிறந்தாரு, அதுக்கு முன்னாடி ஹனுமானுக்கும் மகரத்வஜனுக்கும் எப்படி சண்டை வந்துச்சு அப்படிங்கிற பற்றி அவங்க கிட்ட சொல்றேன். வால்மீகி ராமாயணத்துல அஹிமஹி ராவணன் சாப்டர் ஸ்டோரி பார்த்தா ஹனுமானுக்கு மனைவி மகன் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ராவணனோட 2 தம்பிங்க தான் அஹிமஹி ராவணன். அவங்க 2 பேருமே இரட்டையர்கள். அவங்க 2 பேரும் ராமர் லக்ஷ்மணனை கிடைச்சிட்டு போய் பாடல் லோகத்துல ஒழிச்சு வச்சாங்க. ஹனுமான் பாடல் லோகம் போனாரு. அப்போ அங்க மகரத்வஜனை பார்த்து நீ யாருன்னு கேட்டாரு. அதுக்கு நான் உங்க பையன்னு சொன்னாரு. ஹனுமானோட நம்பரை 2 பேருமே சண்டை போட்டாங்க. 2 பேருக்குமே சமமான பலம் இருக்கு. அப்போ அவங்க ஹனுமானோட மனைவி சுவர்ண மச்சா அங்க நான் தான் உங்க மனைவி, இவன் நமக்கு பிறந்த பையன்னு சொன்னான். எங்க 2 பேர்த்தையுமே என்னோட சித்தப்பாக்களான அஹிராவணனும் கிளட்டி வச்சிருக்காங்க. எங்களை நீங்க தான் காப்பாற்றணும்னு சொன்னாங்க. அஹிமஹி ராவணனோட பலவீனம் என்னன்னா அவங்களுக்கு உங்களோட உயிரே அந்த 9 அந்த 5 விளக்குகள் இருக்கு. அந்த 5 விளக்குகளையும் 5 பேர் சேர்ந்தா அணைச்சாதான் அவங்க இறந்து போவாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியே ஹனுமான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் உருவத்துல 10 கைகளோட நரசிம்மரோட தலை, வராகரோட தலை, கருட பகவான் தலை, அயக்ரீவரோட தலைன்னு 5 தலைகள் கொண்ட பஞ்சமுக ஆஞ்சநேய வடிவமைத்து அந்த விளக்கை அணைச்சு விட்டு அஹிமஹி ராவணனோட கதையை முடிச்சிருப்பாரு. இப்படிதான் அஹிமஹி ராவணன் இறந்து போனாங்க. அப்புறம் மகரத்வஜனை பாடல் லோகத்துக்கு ராஜாவாக்குனாரு ஹனுமான். இப்படி பாசக்கார நண்பனான ஹனுமான ராமர் எப்படி கொலைப்பாட போனாருன்னு பார்க்கலாம். ஒரு நாள் ராவணனை கொண்டு அயோத்தியாவை நல்லாட்சி புரிஞ்சாரு. அவர் நிறைய பேர்த்துக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்தாரு. ஹனுமானுக்கு முத்து கொடுத்தாரு. ஆனா அந்த முத்தை அவர்
அவர் கடிச்சிட்டு இருந்தாரு. ஒரு குரங்குக்கு இது மடிக்க தெரியலன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. அப்போ ஹனுமான் தன்னோட நெஞ்ச பொளந்து ராம சீதை தான் நெஞ்சுக்குள்ள இருக்கிறத பார்த்தோன்னே ராமர் ஆனந்த கண்ணீர் விட்டாரு. இன்னொன்னு கதைப்படி சீதா தேவி தன்னோட நெத்தில குங்குமம் வச்சதை பார்த்து ஏன் குங்குமம் வைக்கிறீங்கன்னு கேட்டாரு. நான் என் நெத்தில குங்குமம் வைக்கும்போது என்னோட கணவனுக்கு எந்த ஆபத்தும் வராது, அவரோட ஆயுள் காலம் அதிகரிக்கும்னு சொன்னாரு. தன்னோட ராமர் அதிக வருஷம் உயிர் வாழணும்னு தான் உடம்புல எண்ணெயை தடவி அதுக்கு மேல குங்குமத்தால தான் உடம்பு முழுக்க கவர் பண்ணிக்கிட்டு பார்க்க சவுப்பு கலர்ல இருந்தாரு. அப்படிதான் அப்படிதான் அன்னையில இருந்து ஹனுமானோட சிலை ஃபுல்லா ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய குங்குமத்தை வைக்கிறாங்க. இதுதான் இந்த கலியுகத்தில் நம்ம செய்யற அந்த பழக்க வழக்கம். அடுத்தது நான் தப்பா சொல்லிட்டேன். ஹனுமான் எவ்வளோ பெரிய ராம பக்தன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நான் சொல்றதுக்கு பதிலாக நான் தெரியாம சொல்லிட்டேன். இந்த வாட்டி நான் உங்ககிட்ட சொல்ல போறது என்னன்னா, ரொம்ப பாசக்கார ஹனுமான ராமர் எப்படி கொல்ல பார்த்தாரு அதை பத்தி பார்க்கலாம். ராமர் அயோத்தியாவை நல்லாட்சி புரிஞ்சாரு. முனிவர்களை வர வச்சு யாகம் நடத்தினாரு. அப்போ அங்க வந்த நாரதர் ஹனுமான் கிட்ட, ஹனுமான் நீ எல்லா முனிவர்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க, ஆனா விஸ்வாமித்திரரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்காத. ஏன்னா அவர் ராஜாவா இருந்து முனிவரானவர், முழுமையான முனிவர் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. நாரதர் சொன்ன மாதிரி ஹனுமானும் எல்லா முனிவர்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. ஆனா விஸ்வாமித்திரரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். விஸ்வாமித்திரர் கண்டுக்கவே இல்லை. பிளான் தோல்வி அடைஞ்சிச்சுன்னு நாரத முனிவர் விஸ்வாமித்திரர் கிட்ட, இந்த குரங்குக்கு திமிர பாட்டீங்களா, எல்லா முனிவர்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களை அவமதிக்குதுன்னு விஸ்வாமித்திரர் கிட்ட சொன்னாரு. விஸ்வாமித்திரர் கோவத்துல ராமர் கிட்ட, ராமா உடனே அந்த வானரத்தை கொள்ளு அப்படின்னு கட்டளை வச்சாரு. ஹனுமான் ராமநாமத்தை உச்சரிச்சதுனால ராமரோட பிரம்மாஸ்திரம் அவரை எதுவும் பண்ணல. இன்னொரு கதைப்படி காசிராஜா ஒருத்தர் கிட்ட கலகம் ஊட்டி விஸ்வாமித்திரரோட கோவத்துக்கு காசிராஜா ஆளாகிற அளவுக்கு செஞ்சிருந்தாவும் காசிராஜா ஹனுமானோட அம்மாவான அஞ்சனை கிட்ட தஞ்சம் புகண்டனும் ஹனுமான் காசிராஜாவை காப்பாத்த பிரம்மாஸ்திரத்தை தடுத்து நிறுத்துறது தன்னோட பிரபுவான ராமர் கூட சண்டைக்கு போனது அந்த கதை மூலமா நமக்கு நல்லா தெரியும். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ராமர் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கும் போது ஹனுமானுக்கு எதுவும் ஆகல. ஆனா இந்திரஜித் அதே பிரம்மாஸ்திரத்தை வச்சுதான் ஹனுமானை கைது பண்ணியிருக்கான். ஹனுமான் பிரம்மாஸ்திரத்துக்கு மரியாதை கொடுத்திருப்பாரு, வஜ்ராயுதத்துக்கும் மரியாதை கொடுத்திருப்பாரு. அதை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அடுத்தது இப்போ ஹனுமான் எங்க வாழ்ந்திருக்காரு? இந்த கலியுகத்துல ஹனுமான் இமயமலையில இருக்கக்கூடிய ஒரு குகையில தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பல வருஷங்களா தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கலியுகத்துல அதர்மம் தலை தூக்கும் போது கல்கிக்கு உதவியா இருப்பாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் கல்கி புராணம் சொல்லுது. இப்போ ஹனுமான் துவாபர யுகத்துல பாண்டவர்கள 2 பேர்த்தான பீமன் அர்ஜுனனோட பெருமைய அழிச்சதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்றேன். மகாபாரதத்துல பாண்டவர்கள் சகுனியோட சூழ்ச்சியால தாய விளையாட்டுல தோட்டு போய் தன்னோட நாட்டை இழந்து போனாங்க. அப்போ ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. 12 வருஷம் வனவாசம் இருந்தாங்க. அப்போ பீமன் தன்னோட திரௌபதி பீமன் கிட்ட, எனக்கு சௌகாந்திக பூங்கிற
தாமரை பூ வேணும்னு கேட்டாரு. ஹனுமானுக்கு அது நல்லா தெரியும். பீமனோட பெருமையை அடக்க அவர் ஒரு குரங்கா மாறிக்கிட்டாரு. பீமன் தான் பலத்தை பற்றி பெருமையா நினைச்சுக்கிட்டு நடந்து போனான். அப்போ வழியில ஒரு குரங்கு படுத்து இருந்துச்சு. அந்த குரங்கு கிட்ட, ஏ குரங்கு, மரியாதையா எனக்கு வழிவிடுன்னு சொன்னாரு. அதுக்கு குரங்கு உருவத்தில்டா ஹனுமான், நானும் ஒரு வயசான குரங்கு, என்னால நகர்த்த முடியாது, வேணும்னா நீ நகர்த்திக்கோன்னு சொன்னாரு. பீமன் அப்படியே செஞ்சான். ஆனா அவனால அந்த குரங்கு வாழை கூட நகர்த்த முடியல. ரொம்பவும் வெக்கப்பட்டு நீங்க யாருன்னு கேட்டான். அது ஹனுமான்டா. ஹனுமான் தன்னோட அண்ணன்னு தெரிஞ்ச உடனே பீமன் ஹனுமானோட காலில் விழுந்து ஆசீர்வாதம். இன்னொன்னு அர்ஜுனன் ரொம்பவும் பெருமைப்பட்டு அந்த அதே குரங்கு உருவத்தில் இருந்தா ஹனுமான் கிட்ட, நான் அம்புகளால பாலம் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அம்புகள் மூலமா பாலத்தை கட்டினான். ஹனுமான் தன்னோட ஒரு காலை எடுத்து வச்சோட அந்த அம்புகள் நதிக்குள்ள முழுகுச்சு. அப்போ மகாவிஷ்ணு பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் கடையமோடு மந்தார மலையை தாங்கி பிடிக்கிறதுக்காக எப்படி கூர்மாவதாரம் எடுத்து மலையை தாங்கி பிடிச்சாரோ அதே கூர்மாவதாரத்தோட அந்த பாலத்தை தாண்டி பிடிச்சாரு. அப்போ அங்க கிருஷ்ணர் வந்தாரு. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூட கொஞ்ச நேரம் பேசினாரு. கிருஷ்ணர் ராமரா மாறி ஹனுமானுக்கு காட்சி கொடுத்தாரு. கிருஷ்ணர் அதே மாதிரிதான் சக்கரத்தாழ்வார், சத்யபாமா, அப்புறம் கருட பகவான் 3 பேர்த்தோட பெருமையை அடக்க ஹனுமானை கூப்பிட்டாரு. ஹனுமான் சக்கரத்தாழ்வாரோட ஆணவத்தை அடக்க சக்கரத்தாழ்வாட முழுங்கினாரு. அது மட்டும் இல்லாம சத்யபாமா யாருன்னு சத்யபாமா ரொம்ப வெக்க பார்த்தா. அடுத்தது நம்மளோட கிருஷ்ணர் கருட பகவான் பெருமையை அடக்க ஹனுமானே கருட பகவான் பெருமையை அடக்கினாரு. சனீஸ்வரனோட 7.5 தப்பிச்சது. சனி பகவான ராவணன் கிட்ட இருந்து விடுதலை பண்ணதுனாலதான் சனி பகவான் ஹனுமான் பக்தர்களை எதுவும் செய்ய மாட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ஹனுமானை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஹனுமான் 7 சிரஞ்சீவிகள்ல ஒருத்தரா இருந்தாரு. அவர் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சாரு, பேர் புகழ் அடைஞ்சாரு. எல்லா விஷ்ணு கோவில்களையும் அவருக்குன்னு கண்டிப்பா தனி சன்னதிகள் இருக்கதான் செய்யும். எல்லா ராமர் கோவில்களையும் அவருக்குன்னு தனி சன்னதி இருக்கும். எல்லா ஹனுமான் கோவில்கள்லயும் இருக்கும். கருட பகவானை விட ஹனுமானுக்கு தான் கோவில்கள், பக்தர்கள், தனி சன்னதிகள் அதிகம். இது வரைக்கும் ஹனுமான் பிரம்மச்சாரின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவருக்கு 2 மனைவிகளும் ஒரு மகனும் இருக்காங்க. ஏன், அவர் ஒரு தீவிர ராம பக்தர். ராமநாமத்தை தவிர அவர் வேற எந்த கடவுளோட நாமத்தையும் அவர் சொல்லவே மாட்டாரு. அவர் ஒரு தீவிர ராம பக்தர். கலியுக முடிவுல கல்கிக்கு அவர் பாடிகார்டா இருந்து நிறைய தீயவர்களை அழிப்பாரு. அதுதான் கல்கி புராணம் சொல்லுது. அடுத்தது ஹனுமானோட ஆக்டரை பற்றி பார்க்கலாம். மகாபலி ஹனுமான் சீரியல்லையும் ஸ்ரீமத் ராமாயணம் சீரியல்லையும் ஹனுமானா நினைச்ச ஒரு ஆக்டர் பற்றி அவரோட பேரு நிர்பே வாக்வா. நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரிஞ்சுக்காரு. பாலிவுட் சீரியல் ஆக்டர்ஸ் தேவபக்தி உள்ளவர்களுக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். அவர் தான் ஹனுமான்னு நம்ம நிறைய பேருக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவர் தான் மகாபாரதம் சீரியல்ல துச்சாரன், மகாகாளி சீரியல்ல மகிஷாசுரனா நடிச்சிருப்பாரு. அவரை பற்றி யாருக்கும் தெரியவே இல்லை, ஆனா எனக்கு அவரை நல்லா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீவாலா வீலாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள்
இந்த கீழே இருக்கிற இந்த கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகப்பு இதயத்தையும் 3 வாய்ஸ் மங்கீஸ், அதான் மகாத்மா காந்தியோட 3 குரங்குகள், 2 காதில் கை வச்சிருக்கிற ஒரு குரங்கு, 2 கண்ணில் கை வச்சிருக்கிற ஒரு குரங்கு, வாயில் கை வச்சிருக்கிற ஒரு குரங்கு, ஒரு சாதாரண குரங்கு, ஒரு குரங்கோட முகம், அப்புறம் ஒரு கொரில்லாவோட எமோஜியையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் ஜெய் பஜரங்கபலி, ஜெய் ஹனுமான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.